திருமலஞ்சி கோயிலில் காணாமல் போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர்த்தை தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு நம்மளும் கோயிலை சுற்றி தேடி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே மக்கள் கூட்டமாக தான் இருக்குது. அவனால் கண்டுபிடிக்க முன்னாடி நான் ஒரு வழி ஆகிட்டேன். அப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு இங்கே இருக்கிற பூங்காவெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். இங்கே சிறுவர்கள் விளையாடுறதுக்கு போட்டிங்கு பெரிய பெரிய ராட்டினா அப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு கூண்டுக்குள்ளே நிறைய முயல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த டேபிளில் அடுக்கி வைக்கிற 10 கப்பையும் ஒரே பாலில் யார் சாய்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக அந்த முயல் கொடுப்போன்னு சொன்னாங்க. நம்மளும் கேமில் கலந்துக்கிட்டு விளையாண்டு பார்த்தா நம்மளால் ஜெயிக்க முடியல. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாவது ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அவனோட பாலை கொடுத்து இறைய சொன்னால் நம்ம இறஞ்சதாவது கப்பில் பட்டுச்சு. அவனை இறஞ்சது கப்பலே படலை. டேபிளில் அங்கே இங்கே மானாங்கனே இறஞ்சிட்ருக்கானுவன். நம்ம கேம் விளையாண்டு செலவுக்கு வச்சிருந்த 500 ரூபா தோற்றுக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் கரகாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு நைட்டு 12 மணிக்கு சாமிக்கு ஆடு பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. விடியகாலில் 4 மணி வரைக்கும் ஆடு மட்டும் பலி கொடுத்துருக்காங்க. 4 மணிக்கு அப்புறமா சாமிக்கு பன்றி பலி கொடுத்தாங்க. விடிய ஆடும் பன்றியும் பலி கொடுத்தாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் நிறைய ஆடும் பண்ணி சாமிக்கு பலி கொடுக்கங்காட்டி கட்டி போட்டிருந்தாங்க. காலையில் ஆனதும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போனால் போகக்கூடிய பாதையிலே சாமிக்கு பலி கொடுத்த பன்றியை நீட்டாக நெருப்பு வச்சு அதுக்கு மேலே உள்ள முடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி அதுக்கு மேலே மஞ்சளை தடவி அதை கட் பண்ணி பங்கு போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே அல்லோ துண்டு மாதிரி இருக்குது. நம்மளும் 2 பங்கு பன்னி அரிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்களும் சிறுவலஞ்சி கோயிலுக்கு கொடப்பாக போயிருக்கீங்களா?